டேலியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸிட்டிங் டேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்தால், டேட்டா உள்ள உங்களால் போக முடியாமல் எரர் வந்தால் அது எப்படி சால்வ் பண்ணணும், நாம் என்ன அந்த நேரத்தில் பண்ணக்கூடாது அப்படின்றது நான் சொல்கிறேன். எனக்கு இந்த கம்பெனியில் தான், ஏபிசி என்டர்பிரைசஸ் கம்பெனியில் தான் அந்த எரர் வருதுன்னா நம்ம இதை ரீரைட் பண்ணால் சரியாயிடும். அதாவது இப்போ இருக்கிற ப்ரைமில் ரிப்பேர்னு கேட்கும். ஹெல்ப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரபுள் ஷூட்டிங்கில் ரிப்பேர் அப்படின்னு கேட்கும். ரிப்பேர் நம்ம செலக்ட் பண்ணும்போது ரிப்பேர் கம்பெனியை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல பேக்கப் எடுத்து வைக்கணுமோ அதை பார்த்து உங்களுக்கு இங்கே கொடுத்துக்கலாம். இந்த எஸ்என் கொடுத்து பேக்கப், அதாவது பிஃபோராக நம்ம ரீரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கப் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ரிப்பேர்னு கொடுத்தீங்கன்னா அது ரிப்பேர் ஆகும். ஆனால் இது எக்ஸிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இப்படி போய் நீங்கள் பேக்கப் எடுக்காமல் இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா சேஃபாக இருக்கும். என்னென்னா நீங்கள் எரர் இருக்கும்போதே நீங்கள் ரிப்பேர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிப்பேர்னு தான் கேட்கும். அந்த நேரத்துலையும் நீங்கள் ரிப்பேர் பண்ணாதீங்க, ஒரு பேக்கப் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. எப்படி எடுக்குங்கன்னா டேலியிலேருந்து இங்கே பேக்கப் இங்கே போய் பேக்கப் எடுக்காதீங்க. எப்படி எடுக்கணும்னா, இப்போ என்னோடய கம்பெனி எந்த பாத்தில் இருக்குன்னா டேலி டேட்டாவில் தான் இருக்குது. நான் அங்கே போயிட்டு இந்த கம்பெனிக்கு நேராக உங்களுக்கு 6 டிஜிட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் உள்ள ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். டேலி டேட்டா மை கம்ப்யூட்டரில் டிரைவில் டேலி டேட்டா இங்கே தான் அந்த கம்பெனி இருக்குது. அதோட ப்ராக்கெட்டில் இந்த நம்பர் தான் இருக்குது. இந்த நம்பரை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு டேலியில் பல சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் இருக்கும். அதில் நம்மளுக்கு முக்கியமாக இந்த .tsf டெம்பரவரி எரர் ஃபைல் தான் இது. இந்த .tsf வந்து நம்ம ரிமூவ் பண்ணாலே இது ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். என்னென்னா இந்த TSF ஃபைல் இதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணாலே மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் டேலியை ஓப்பன் பண்ணி இதை எப்படி இருந்தாலும் ஒரு பேக்கப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பேக்கப் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த ஃபோல்டர் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபோல்டரை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபோல்டர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லேயோ எங்கேயும் நீங்கள் பேக்கப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதே சிஸ்டத்துலேயே நான் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி எந்த டேட்டில் நான் பேக்கப் எடுக்கிறேனோ அதை டேட் கொடுத்து கூட நம்ம பேக்கப் பண்ணிக்கலாம். பேக்கப் பண்ணிவிட்டு என்ன அப்படின்னா இந்த டேலி டேட்டாவில் அந்த ஃபோல்டரில் நான் TSF ஃபைலை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது முக்கியமாக நீங்கள் பார்க்கணும், முக்கியமான இந்த சப்போர்ட்டிங் ஃபைலில் சில நேரங்களில் நீங்கள் ரீரைட், அதாவது பேக்கப் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரிப்பேர் அப்படின்னு கேட்கும்போது ரிப்பேர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளோட டிரான்சாக்ஷன் மிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த டிரான்சாக்ஷன் ஃபைல் தான் முக்கியமானது. அதாவது டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு நான் மேனேஜர் ஃபைல்ஸ் இந்த மாதிரி ஃபைல்கள்லாம் என்ன ஆகணும், முக்கியமான ஃபைல் அது டேமேஜ் ஆகிடும். அதாவது நீங்கள் அந்த TSF ஃபைலில் கிளியர் பண்ணாமல் ரிப்பேர் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸிட் பண்ணும்போதே நீங்கள் ரிப்பேர் எதுவும் கொடுக்காம டேலியிலேருந்து வெளியே வந்துட்டு இந்த ஃபோல்டரை அப்படியே பேக்கப் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிப்பேர் பண்ணலாம், அதாவது ரீரைட் பண்ணலாம். ஏன்னா இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது நான் டேலியை ஓப்பன் பண்ணி இந்த கம்பெனியை Ctrl+Alt+R கொடுக்கலாம். இல்லைன்னா நான் டேலியில் போயிட்டு ட்ரபுள் ஷூட்டிங்கில் ரிப்பேர் அப்படின்றதும் கொடுக்கலாம். இப்போது மேலே ரிப்பேர் கம்பெனி இருக்குது, நான் செலக்ட் பண்ணி இது எல்லாமே நான் பேக்கப் எடுத்து வச்சு தான் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்பேர் ஆகிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை எஸ்கேப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டேட்டாவில் டிரான்சாக்ஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு லெட்ஜரில் மட்டும் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எரர்னா பர்டிகுலராக அந்த லெட்ஜரில் மட்டும் டிரான்சாக்ஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது டேலியில் எக்ஸிட் டேட்டா ஆச்சுன்னா உங்களுக்கு பேக்கப் எடுத்து வச்சுட்டு
டேலியில் இருந்து பேக்கப் எடுக்காமல் தனியாக ஃபோல்டர் பேக்கப் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த டிஎஸ்எஃப் ஃபைலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா ரிப்பேர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ். இப்படி பண்ணுங்கள், உங்களுக்கு டேட்டா அதிகபட்சமாக லாஸ் ஆகாமல் உங்கள் டேட்டா சேஃபாக கிடைக்கும். தேங்க்யூ.